பேக். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ. பட் ஆனால் வந்து நம்ம ஷாப்புக்கு நம்ம ஸ்டாக் எடுக்கல. நம்ம கஸ்டமர் ஒருத்தவங்களுக்கு இன்றைக்கி நம்ம பார்சல் போடலாம்ல ஒரு பாக்ஸ் மட்டும் ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ இது எதனால் ரிட்டர்ன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கஸ்டமர் வந்து நம்மளுக்கு மகாராஷ்டிராவில் இருக்காங்க. ஸோ அவங்களோட பின்கோட் பார்த்தீங்க அப்படின்னா 412201. ஸோ 412201க்கு வந்து ப்ரொஃபஷனல் கொரியர்லையோ எஸ்டி கொரியர்லையோ டிடிடிசிலையோ இல்லைனா ப்ளூ சம்திங் ஏதோ கொரியர் இருந்துச்சு. எதுலையுமே வந்து அவங்க எடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. பட் அவங்க என்ன ரீசன் தெரியலை. பட் ஆனால் அவங்க எதுவுமே எடுக்க மாட்டோம்னு சொன்னது அப்படின்றதுனால இந்த பார்சல் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஸோ இந்த கஸ்டமருக்கு வந்து நம்ம வந்து இவங்க போட்ட அமௌண்ட் வந்து 850 ருபீஸை வந்து நம்ம வந்து அவங்களுக்கு ரீஃபண்ட் கொடுத்துட்டோம். ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு உடனே ரீஃபண்ட் பண்ணியாச்சு. பட் ஆனால் நம்ம எப்படி பேக் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து உங்களுக்கு காட்டணும்னு நான் நினச்சேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ இந்த பார்சல் பார்க்குறீங்க அப்படின்னா நிறைய பேர் நினைப்பீங்க என்னடா இதுக்கு மேலே கவர்லாம் ரேப் பண்ணியிருக்கான் நம்மளுக்கு இப்படி போட்டு விட்டதுலேயே நிறைய கஸ்டமர்ஸ் நினைப்பீங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா நார்த் இந்தியா போகிற பார்சல் மட்டும் இப்படி போட்டு அனுப்புவோம். ஏன்னா இது வந்து ஒரு 5 to 6 days நம்ம ட்ராவல் ஆகும். அதே மாதிரி அங்கே எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க 6 days அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ அதனால வந்து நம்ம நார்த் இந்தியா போகிற பார்சல் மட்டும் நம்ம வந்து மேலே வந்து கவர் ரேப் பண்ணி அனுப்புவோம். ஸோ நம்ம ஆந்திரா அதுக்கப்புறம் பெங்களூருக்குலாம் கூட நம்ம இது போட்டது கிடையாது. ஏன்னா அதில் ஒரு 2 days 3 daysக்குள்ளே போயிடும், சேஃபாக போயிடும். ஸோ நார்த் இந்தியாவுக்கு போகிறது மட்டும் நம்ம வந்து அவங்க ட்ரெயினில் கொண்டு போகலாம், மேபி லாரியில். ஸோ நிறையா எப்படி போகுதுன்னு நமக்கு தெரியாது. அப்படின்றதுனால நம்ம வந்து அவங்களுக்கு இப்படி கவர் ரேப் பண்ணி அனுப்புகிறோம். ஸோ உள்ளே என்ன ஃபிஷ் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ நம்ம ஓப்பன் பண்ணுறோம். பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேக் பண்ண மொத்த காஸ்ட்டுமே வந்து நம்மளுக்கு வந்து வேஸ்ட்டு தான். பட் நம்மளுக்கு வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட வந்து ₹1 கூட கேட்காம நம்ம தான் அவங்க ஃபுல்லாகவே ரீஃபண்ட் கொடுத்துட்டோம். நம்ம ஃபார்மில் ஒர்க் பண்ணுற நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப பக்காவாக பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு தெரியாது ரிட்டர்ன் ஆகிடுச்சு அப்படின்றது. நான் வெளியே போயிருந்தேன். ஸோ வந்த பிறகு சொன்னாங்க இந்த மாதிரி பார்சல் ஒன்று ரிட்டர்ன் வந்துருச்சு அப்படின்ட்டுமே. ஸோ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு தான் நான் இந்த வீடியோ வந்து போடுறேன். பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக இந்த பாக்ஸ்லாம் ரொம்ப ஓப்பனே பண்ண முடியாது. ஸோ அந்த அளவுக்கு பயங்கரமாக சீல் பண்ணி பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ கஸ்டமர்ஸுக்கு இன்னொரு கைண்ட் ரெக்வஸ்ட், உங்களுக்கு வர பார்சலில் ஏதாவது டேமேஜ் இருக்குது இல்லை உங்களுக்கு வந்து உள்ளே ஏதோ ஒரு மாதிரி தெரியுது அப்படின்னா நீங்கள் வந்து அன்பாக்ஸ் பண்ணும்போது எனக்கு நல்லா கிளியராக ஒரு வீடியோ மட்டும் எடுத்து அனுப்பிடுங்க. ஸோ நிறைய பேர் வந்து கரெக்டாக செய்கிறீங்க. ஒரு சில பேர் வந்து அன்பாக்சிங் வீடியோ கொடுக்காம நீங்கள் வந்து ஃபிஷ் இறந்து வந்திருக்கு எனக்கு ரீஃபண்ட் கொடுங்கன்னு கேட்குறீங்க. ஸோ அது வந்து நம்மளால் பண்ண முடியாது. நம்மளோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லேயே வந்து நம்ம வந்து உங்களுக்கு கிளியராக கொடுத்துருப்போம். அன்பாக்சிங் பண்ணுறது வந்து நீங்கள் கிளியராக ஒரு வீடியோ அனுப்புங்க அப்படின்னு. ஸோ 99% கஸ்டமர்ஸ் கரெக்டாக பண்ணுறீங்க. 1 or 2 மட்டும் அதை மிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நம்மகிட்ட ரீஃபண்ட் கேட்குறீங்க. ஸோ அந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸில் நம்மளால் உங்களுக்கு ரீஃபண்ட் கொடுக்க முடியாது. ஸோ நீங்கள் அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அன்பாக்சிங் வீடியோ மட்டும் எனக்கு கொஞ்சம் தெளிவாக அனுப்புனீங்க அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச பெஸ்ட்டை உங்களுக்கு பண்ணி கொடுப்போம். ஸோ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபுல்லாக அவங்க தெர்மாக்கோல்லாம் வச்சு நம்ம பேக் பண்ணியிருக்கோம். ரொம்ப நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே இதுதான் அந்த ஃபிஷ்ஷு. ஸோ 5 days நம்மளுக்கு போகுது அப்படின்றதுனால அதுக்கேற்ற மாதிரி ஏர் அண்ட் வாட்டர் வச்சு பேக் பண்ணுவாங்க. மெடிசின்ஸ் எல்லாம் போட்டு பேக் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சில பேரோட பேக்கிங் இந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ நீங்கள் வந்து மேபி நார்த் இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பேக்கிங் இந்த மாதிரி வந்திருக்கலாம். மற்றபடி மற்ற இடத்துல இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி கவர் ராப்பிங் அண்ட் மெடிசின் மட்டும் இருக்காது. மற்றபடி எல்லாமே சேம் டபுள் கவர் போட்டு ஒரே கவரில் உங்களுக்கு வச்சு பேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து நம்மகிட்ட பிளான்ட்லாம் கேட்டாங்க. ஸோ ஃபாஸ்டர் இதெல்லாம் எல்லாம் போட்டு பேக் பண்ணோம். ஸோ ஃபிஷ் வச்சாச்சு. அது போக அவங்க அக்சசரிஸில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து நம்மக்கிட்ட டியூபிஃபிலிக் வார்ம்ஸ் கேட்டுருந்துருக்காங்க. ஸோ அதையும் அவங்க பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா டியூபிஃபிலிக் வார்மோடைய கவர் கூட வந்து அதில் குத்திடக்கூடாதுன்றதுக்காக உங்களுக்கு தெர்மாக்கோல் வச்சு கரெக்டாக பேக் பண்ணி அவங்க சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாரோடைய பேக்கிங்குமே இப்படி தான் இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து உங்களோட பேக்கிங் நல்லா இருக்குன்னு தான் கமெண்ட் சொல்கிறீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஸோ உங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் எங்களுக்கு முக்கியம். ஸோ ஒரு சில பேருக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் கரெக்டான வீடியோ இல்லாததுனால தான் உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் கொடுத்துருக்க மாட்டோம். ஸோ நீங்கள் வந்து அதை தப்பாக எடுத்துக்க வேண்டாம். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு அன்பாக்சிங் வீடியோ மட்டும் கொடுங்க போதும். ஸோ இந்த ஃபிஷ் வந்து அகைன் நம்ம ஷாப்புக்கு ஸ்டாக் தான் வரப்போகுது. ஸோ இதை வாங்க போகிற அந்த லக்கி பர்சன்ஸ் யாருன்னு தெரியலை. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதில் இருக்க ஃபிஷ் அண்ட் அக்சரிஸ் நம்ம ஷாப்பில் ஃபிஷ் அண்ட் அக்சரிஸ் எதாவது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம இந்தியா ஃபுல்லாக டெலிவரி கொடுத்துட்ருக்கோம். மறக்காமல் 412201 இந்த பின்கோடில் யாராவது இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்குன்னு தெரியலை. நீங்கள் அங்கேயும் கூட விசாரித்து கூட நீங்கள் சொல்லலாம் ஏன் போகலாம். இல்லைனா வேறு ஏதாவது கொரியர் சர்வீஸ் வந்து போதும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.